வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவில் ஆடிப்பூரம் நாளின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். பூரம் நட்சத்திரம் என்பது 27 நட்சத்திரங்களில் 11வது நட்சத்திரமாகும். தமிழ் மாதம் ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடிப்பூரம் என்று அழைக்கப்படுகிறது. வைணவ சம்பிரதாயத்தில் உள்ள 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூரம் என்பதால் இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டாள் லட்சுமி தேவியின் அவதாரம் ஆவார். சித்தர்களும் யோகிகளும் இந்நன்னாளில்தான் தவத்தை தொடங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. பெருமாளின் பல்வேறு அம்சங்களான சங்கு, சக்கரம், வில், காதை, வாள் முதலான ஆயுதங்கள் ஆழ்வார்களாக அவதரித்த காலத்தில் பூமாதேவியும் ஆடிப்பூர நன்னாளில் ஆண்டாளாக அவதாரம் செய்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. தட்சிணாயன காலத்தின் ஆரம்பமே ஆடி மாதமாகும். நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். அவர்களின் இரவு காலம்தான் தட்சிணாயன காலம். இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்கும் மாதம்தான் ஆடி மாதம். சிவபெருமானை வழிபட உத்தராயண காலம் உகந்த நேரம் என்றால் அம்பிகைக்கு தட்சிணாயனம் உகந்த நேரம். அம்மனுக்கு உகந்த ஆடி மற்றும் நவராத்திரி பண்டிகைகள் இக்காலகட்டத்தில் தான் வருகின்றன. ஆடிப்பூரத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் அம்மனை வழிபட உகந்த நாட்கள். அதிலும் ஆடிப்பூரம் திருநாள் மிகவும் சிறப்பான நாளாகும். ஆடிப்பூரம் திருநாள் அனைத்து அம்மன் கோவில்களிலும் சைவம், வைணவம் என்ற பேதமின்றி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தைப் போல பூரம் நட்சத்திரமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அனைத்து அம்மன் கோவில்களிலும் ஆடிப்பூரம் வாகன சேவையுடன் 10 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று மதியம் திருவாரூர் கமலாம்பாள், நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்மன், திருக்கரிகாவூர் கற்பகரட்சாம்பிகை, திருமயிலை கற்பகவல்லி ஆகிய அம்மன்களுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் நடைபெறும். ஆடிப்பூரம் அன்று மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி அம்மனுக்கு அன்றைய தினம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும். இந்த நன்னாளில் பார்வதி தேவியையும் ஆண்டாளையும் வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்வு அமையும், தீய சக்திகள் நம்மை விட்டு விலகும் என்பது ஐதீகம். பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி, அம்மன் இருக்கும் இடத்திற்கு சென்று வழிபட முடிந்தவர்கள் வழிபட்டால் நமக்கு வேண்டிய பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கலாம். ஆடிப்பூர நாளில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், சகல வரங்களையும் அம்பிகை தருவாள் என்பது நம்பிக்கை. உலகை காக்க உமாதேவி இந்த நன்னாளில் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த நன்னாளில் பக்தர்கள் அம்மனுக்கு சந்தன காப்பு, குங்குமம் காப்பு, வளையல் காப்பு, மஞ்சள் காப்பு, வளையல் அலங்காரம் நடத்தி வழிபடுகின்றனர். திருவாடிப்புறத்தன்று அம்மன் கோவில்களில் வளைகாப்பு விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. அம்மனுக்கு அணிவித்த வளையலிலிருந்து 2 வளையல்களை வாங்கி அணிந்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வருடம் திருவாடிப்பூரமானது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நேயர்களே, நாமும் இந்த நன்னாளில் அம்பிகையை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.